பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 10வது அதிகாரம் 35-36 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் என்பதாக. போக்கும் வரத்தும், கோயிங் அவுட் அண்ட் கம்மிங் இன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வாழ்க்கை என்பது போக்கும் வரத்துமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் வீடுகளை விட்டு புறப்படும் போது திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கையோடு செல்கிறோம். அநேக ஆபத்துகளும் மறைவான கண்ணிகளும் வெளியே காணப்படுவதனால் பலர் மரித்து போகிறார்கள். இதே சூழ்நிலையில் வனாந்தரத்தில் 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆபத்துகளை புரிந்து கொண்ட மோசே தன் ஜனங்களுக்காக மேற்குறிப்பிடப்பட்ட வசனங்களின்படி ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அவர்களுடைய பிரயாணம் மேகம் எழும்பும்போது துவங்கும். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுவார்கள் என்று எண்ணாகமம் 9:21 கூறுகிறது. எந்த வேளையில் மேகம் எழும்பினாலும் உடனே மோசே, கர்த்தாவே எங்களுக்காய் எழுந்தருளும் என்ற ஜெபத்தை ஏறெடுப்பான். ஆகையால் அவர்களுக்கு முன்பாக ஒரு சத்துருவும் நிற்க முடியவில்லை. அவர்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடி போனார்கள். தேவ பிரசன்னம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கடந்து சென்றது. ஆகையால் தைரியமாய் காணப்பட்டார்கள். அதுபோல மேகம் நிற்கும் போது, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களிடத்தில் திரும்பி வந்து எங்களோடு தங்கியிரும் என்று மோசே உருக்கமாக ஜெபிப்பான். ஆகையால் அவர்கள் தாபரங்களில் சமாதானம் இருந்தது, அவர்களுடைய நித்திரையும் இன்பமாக இருந்தது. அந்த ஜெபம் சுமார் 20 லட்சம் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அனுதினமும் பாதுகாப்பை கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியாய் குடும்பமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். நீங்கள் புறப்படும் போதும் திரும்பி வந்து தங்கும் போதும் கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அப்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்மணியைப் போல காத்துக்கொள்வார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களை பாதுகாப்பார். ஒரு ஆபத்துகளும் உங்களை சேதப்படுத்தாது. துன்மார்க்கருடைய திட்டங்களுக்கும் தீமை செய்கிறவனுடைய அக்கினி அஸ்திரங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். உங்கள் எதிரிகள் உங்களுக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டு ஓடிப்போகிறதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடனிருப்பீராக. ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு கண்மணி போல காத்தருளும். நீர் இவர்களுக்காய் எழுந்தருளும் போது இவர்களுடைய சத்துருக்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு ஓடி போவார்களே. உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் அனுதினமும் யுத்தம் பண்ணுவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், காரிய சித்தியை உண்டு பண்ணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.